ராமேஸ்வரம் நகைக்கடை பஜார் பகுதியில் அமைந்துள்ள பக்தர்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் மர்ம நபர் நோட்டமிட்டு உள்ளே புகுந்து சுற்றுலா பயணிகள், ஊழியர்களின் செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர் திருடி செல்கிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பஜார் பகுதியில் விடுதியில் மர்ம நபர்கள் புகுந்து 2 செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பொதுமக்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் மர்ம நபரால் அச்சமடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கள்ளப்பட்டியில் 100 ஆண்டுகள் பழமையான வெண்டி முத்தையா திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கிய நிலையில் இன்று காலை கடம்புற பாடகி கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியார்கள் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கும்பாபிஷேகத்திற்கு சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு அருகே வீட்டில் சுற்றி வந்த கோழியை சிறுத்தை கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக சென்னிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தோட்டத்து வீட்டின் முன் மேய்ந்து கொண்டிருந்த கோழியை சிறுத்தை கவ்வி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனால் அச்சத்தில் உள்ள மக்கள் சிறுத்தையை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் என 2 யானைகள் முகாமில் சுமார் 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளுக்கு பல்வேறு ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் யானைகளுக்கு உணவு வழங்குவதையும் யானைகளின் குறும்புத்தனத்தையும் பார்த்து ரசித்து சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை சீர்காழி அருகே கணவன் தமிழ்ச்செல்வன் கடந்த 2ஆம் தேதி இரவு மது அருந்திவிட்டு மனைவியிடம் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த மனைவி அருள்மொழி எண்ணெயை கொதிக்க வைத்து தூங்கிக் கொண்டிருந்த கணவன் தமிழ்ச்செல்வன் மீது ஊற்றியுள்ளார். இதனால் தமிழ்ச்செல்வன் முகம், தோள்பட்டையில் பலத்த காயங்களுடன் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து திருவெண்காடு இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீசார் வழக்கு பதிந்து மனைவி அருள்மொழியை கைது செய்து திருச்சி பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி தாலுகா திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான சொகுசு காரை எடுத்துக்கொண்டு அருகே உள்ள பழையனூர் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அவரது சொகுசு கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கார் உரிமையாளர் பொதுமக்களின் உதவியுடன் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதனால் தீயை முழுவதும் அணைப்பதற்குள் சுமார் 90% தீக்கு இரையானது கார். இந்த சம்பவம் குறித்து நாகராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவாலங்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி சாலையில் அரசு மதுபான கடையில் நள்ளிரவு 2 மணியளவில் கடையின் பூட்டை உடைத்து மர்ம கும்பல் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அருகில் உள்ள தனியார் பாரில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த நிலையிலும் கேமராவை திருப்பிவிட்டு கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட மதுபானங்களின் முழுமையான மதிப்பு விசாரணைக்கு பின் தெரியவரும் என டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு புதிய வாரசந்தை வளாகம் கட்டப்பட்டுள்ளது. பழைய வாரசந்தையில் கடைக்கு 50 ரூபாய் வரியாக வசூலிக்கப்பட்டது. தற்போது 200 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் சில பெரிய கடைகளுக்கு 1200 முதல் 1500 வரை என கட்டண கொள்ளை நடப்பதாகவும் கூறி வியாபாரிகள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் வியாபாரிகள் கலைந்து சென்றனர். சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் படகு ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
படகு ஓட்டுநரான சங்கர் சுற்றுலா பயணிகளுடன் பிச்சாவரம் காட்டு பகுதிக்கு சென்றுவிட்டு கரைக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் கரைக்கு அருகே வந்தபோது சங்கருக்கு வலிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக மற்ற படகு ஓட்டுநர்கள் சங்கரையும் சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக மீட்டனர். மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சங்கர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த வியாபாரி ராஜா ஜெயசிங் அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் திருட முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு அவரை பிடிக்க முற்பட்ட போது அந்த நபர் தாக்கியதில் ஜெயசிங் காயமடைந்தார். ஜெயசிங் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திருடனை பிடித்து விசாரித்த போது அதே பகுதியை சேர்ந்த அஸ்வின் ராஜ் என்பது தெரியவந்தது. அவரை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே புன்னூர் ஐயன் கோவிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விக்னேஸ்வரா பூஜையுடன் யாகசாலை பூஜைகளில் துவங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதுடன் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.